ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுங்கள், உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன பிளான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் தான் கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் 4க்குலாம் இன்னும் எதுவுமே பிளான் பண்ணல. பட் ஏன்னா என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ஆக இருக்குது. நெக்ஸ்ட் குரூப் 4ல் எப்படியாவது நம்ம படிச்சிடணுன்றது தான் என்னோட டார்கெட்டாக இருக்குது. பட் குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அந்த குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேனான்னு கேட்டாக்கா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலாக நானே ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஒரு இது இருக்கும். அதுக்கு அடுத்த எக்ஸாம்லாம் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணலன்னா அடுத்த எக்ஸாம்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இன்னும் தெளிச்ச கதையாட்டம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். ஸோ இங்கே இப்போ எக்ஸாமே இன்னும் ஒரு 15 டேஸ் தான் இருக்குது. இந்த 3 டேஸ் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. பட் குரூப் 4க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் டைம் போனது மட்டும் தான். அதுவே நான் ரொம்ப பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புன்னு சொல்லலாம், அந்த எலெக்ஷன் டைமில் நான் இப்போ போனதையே. ஸோ அதுக்கப்புறம்லாம் நான் ஊருக்கே போகவே இல்லை. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரியே தப்பு கூட நம்ம பண்ணவே கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ட்டு தான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் இந்த வாட்டி குரூப் 4க்கு. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்ஸில் கேட்டவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து குரூப் 2க்கு அவங்க வந்து குரூப் 4க்கும் கேட்குறாங்க. குரூப் 4க்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ குரூப் 2A வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் பிளான் வந்து என்னன்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 20 டேஸே இல்லை, 15 டேஸ் தான் இருக்குது. ஒரு 16-17 டேஸ் வரும். ஸோ அதனால் ரவுண்டாக 20 டேஸ்ன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து படித்தா கூட ஓரளவுக்கு மேபி வந்து நம்ம கேட்டகரிலாம் பிரிச்சுருக்காங்க இல்லையா, பிசி எம்பிசி. ஸோ அவங்களுக்குலாம் மேபி வாய்ப்பு இருக்கலாம். ஸோ எனக்கு வாய்ப்பு இருக்குமான்றது டவுட்டு தான். ஆனால் நானே வந்து ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ 1:5 ரேஷியோவில் எடுக்கிறாங்கன்னா அந்த 1:5 ரேஷியோ இப்போ 1000 வேகன்சி இருக்குன்னா 5000 பேர் இப்போ எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 5000 ரேங்க் அப்படியே வந்து மெயின்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், இல்லை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் தான் 1:5 ரேஷியோ வந்து மார்க்கு கேட்டகரி வைஸ் தான் எடுப்பாங்க. அதுவும் நீ ஜென்ரலில் இப்போ வந்து ஜென்ரலுக்கு 50 சீட் இருந்துச்சுன்னா 1:5 ரேஷியோனா அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரலில் ஃபஸ்ட்டு மார்க் இப்போ 250 யார் இருக்காங்களோ அவங்கள தான் அங்கே அதில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுவே வந்து ஒரு மன கஷ்டமாட்டம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களோட டார்கெட் என்னவாக இருக்குன்னா தமிழும் மேக்ஸும் தான். ஆக்சுவலாக தமிழும் மேக்ஸும் சேர்த்து பார்த்திங்கன்னா 125க்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 120யாவது உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த டார்கெட் தான். இது வந்து இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் படித்து வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான் சூட் ஆகும். நீங்கள் படிக்கவே இல்லை, இனிமேல் தான் புதுசாக எல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்றவங்களாம் நீங்கள் தயவு செஞ்சு இதோட அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடலாம். அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 6th-லேருந்து 10th தமிழ் புக்கை வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தானே, +1 +2 தான் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நிறைய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 70-80% ஆஃப் கொஷின் 6th to 10th-லேருந்து தான் கேட்பாங்க. மீதி ரிமைனிங் பார்ட் ஆஃப் கொஷின் தான் 11 and 12லேருந்து வரும். ஸோ 11 and 12 நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை. ஆக்சுவலாக நானே வந்து இது வரைக்கும் 11th and 12th இன்னும் படிக்கவே இல்லை. படிக்காதவங்க செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இல்லை அந்த செலக்டடும் என்னால் படிக்க முடியல அப்படின்னா ஒரு புக் பேக்கில் இருக்க நூல்வெளி இந்த சான்றோர் சித்திரம்னு இருக்கும். ஒரு இயலுக்கும் கடைசியாக வந்து சான்றோர் சித்திரம்னு இருக்கும். மொழியை ஆள்வோம் அதில் வந்து சான்றோர் சித்திரம்னு இருக்கும். அதை நூல்வெளி சான்றோர் சித்திரம் இதை மட்டும் வேணா கூட படிச்சுக்கோங்க. ஓகேவா? செலக்டட் டாபிக் வேணால் இந்த சங்கரா ஐஏஎஸ் அகாடமியில் வந்து செலக்டட் டாபிக்ஸ் என்னன்றது இருக்குது. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து குரூப் 4க்கு ஹெல்ப் பண்ணது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2015லேருந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக சாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் 2011லேருந்தே இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இலக்கணம்ல நிறையா எனக்கு தப்பு வருது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டிஇடி நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வைக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து நிறைய இலக்கணம் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மேக்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் அந்த டிஏஎஃப் சுரேஷ் அதுக்கப்புறம் சாய்ஸ் புக்கு போட்டப்பயே டேஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து 6th to 10th மேக்ஸ் புக்கில் இருக்கிற கொஷின்ஸே செம்மா ஃபுல்லாக அலகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிலபஸ் வைஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இப்போ தான் இதே நானே கண்டுபிடிச்சேன். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் 6th to 10th புக்கில் இருக்கிற சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி. ஓகேவா? ஒரு ஃபஸ்ட் டே வந்து கொஷின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே ஆன்சர் போஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம கொஷினை வந்து பிடிஎஃபாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வேணால் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரீசனிங் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அதுக்கு முன்னாடிலாம் ரீசனிங்கில் 1-2 கொஷின்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து கம்பல்சரி ஒரு 6-7 கொஷின் ரீசனிங்லேருந்தே கேட்குறாங்க. இந்த டைஸ், நம்பர் சீரியஸ், ஆல்ஃபபெட் சீரியஸ், பிளட் ரிலேஷன், ஏஜஸ், டைரக்ஷன் இதுலேருந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் வந்துடுது. அதனால் ரீசனிங் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தமிழில் வந்து நான் சொன்னது இது மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் எதுன்னு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்து தான். ஸோ இது மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நூல்வெளி இருக்கா இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்கும் பாருங்கள், மொழியை ஆள்வோம்ல. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழியை ஆள்வோம்ல இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருந்துலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன்.